ஹலோ ஹண்டர்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎம் ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸ். ஸ்னேக்கட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ரீல் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காக நம்ம சேனலுக்கு ஒரு ரீல் வாங்கியிருக்கோம். ரீலோட பேரை பார்த்தீங்க ஜே ப்ரோ, அதாவது ஆல்ஃபா ஜே ப்ரோ 4+1 பால் பியரிங்கோட ஒரு 6000 சீரிஸ் ரீலு. இது நல்ல ஒரு பவரான ரீல்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா 6000 சீரிஸ் ரீலு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5000 மாடல் 5:2:1 கியர் ரேஷியோ, 6000 மாடலும் 5:2:1 கியர் ரேஷியோ. இதோட யார்ட்ஸ் எவ்வளோ தூரம் நம்மளால் ஸ்பூல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 0.35 mm 220 மீட்டரும், 40 mm 170 மீட்டரும், 50 mm 120 மீட்டரும், 155 120 யார்ட்ஸ் வரை நம்மளால் கேஷிங் பண்ண முடியும். ரீலோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்டில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஹலோ ஹண்டர்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎம் ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸ். ஸ்னேக்கட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ரீல் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காக நம்ம சேனலுக்கு ஒரு ரீல் வாங்கியிருக்கோம். ரீலோட பேரை பார்த்தீங்க ஜே ப்ரோ, அதாவது ஆல்ஃபா ஜே ப்ரோ 4+1 பால் பியரிங்கோட ஒரு 6000 சீரிஸ் ரீலு. இது நல்ல ஒரு பவரான ரீல்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா 6000 சீரிஸ் ரீலு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5000 மாடல் 5:2:1 கியர் ரேஷியோ, 6000 மாடலும் 5:2:1 கியர் ரேஷியோ. இதோட யார்ட்ஸ் எவ்வளோ தூரம் நம்மளால் ஸ்பூல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 0.35 mm 220 மீட்டரும், 40 mm 170 மீட்டரும், 50 mm 120 மீட்டரும், 155 120 யார்ட்ஸ் வரை நம்மளால் கேஷிங் பண்ண முடியும். ரீலோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்டில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.